ஓகே பாத்தீங்கன்னா பட்டம் பறக்க தயாராயிடுச்சு. மச்சான் நூலை பிடிச்சி விடலாம் பட்டத்தை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிரியேட்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே வீடியோ டைட்டில் தம்ப்ளைன் பார்த்து வந்திருப்பீங்க. ஆமாங்க, ஹியூமன் மாடலில் ஒரு கைட்டு ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கைட்டு மேக் பண்ணிகிட்டே இருந்தோம். மேக் பண்ணி முடிச்ச பிறகு தெரியுது ஒரு ஏலியன் மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது இந்த கைட்டு மேக்கிங் வீடியோ அண்ட் கைட்டு ஃப்ளையிங் வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் வந்து காமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ஸோ ரொம்ப பேசிட்டு டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ. ஓகே, நம்ம ரெடி பண்ண போகிற ஹியூமன் சைஸ், அதாவது ஹியூமன் மாடலில் இருக்கக்கூடிய கைட்டு பண்ணுற குச்சிக்காக நான் என்ன எடுத்து வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இது போல் ஃபீடிங் ஃப்ரேம் எடுத்து வச்சிருக்கேன். நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எங்கே யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பெண்டர்லாம் ஜன்னலுக்கு போகும்போது கிளாஸ் வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீடிங் ஃப்ரேம் வச்சு லாக் பண்ணுவாங்க. இது வச்சுட்டோம் அப்படின்னா கிளாஸ் நகராமல் இருக்கும், சேஃபாகவும் இருக்கும். ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா அரைக்காட ஃபீடிங் ஃப்ரேம் சைஸ் கொஞ்சம் நிறைய எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வழக்கம் போல் நம்ம வந்து கைட்டு பண்ணால ஒட்டக்கூடிய ஒரு செல்லோட பேப்பர் எடுத்து வச்சிருக்கேன். இந்த செல்லோட வச்சா அந்த கைட்டை ஒட்ட போகிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது போல் ரெட் கலரில் ஒரு பேப்பர் எடுத்து வச்சிருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து நான் ப்ளூ கலர்லையும் எல்லோ கலர்லையும் யூஸ் பண்ணியிருந்தேன், ரெண்டு டிஃப்ரெண்ட் கைட்டுக்கு. ஸோ ப்ளூ கலர் அவ்வளோ ஆக்டிவாக இல்லை அப்படிங்கிறதால இந்த டைம் வந்து ரெட் கலர் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா சில்பாலின், நார்மல் தார்பாலின் கிடையாது, சில்பாலின். சில்பாலின் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மியாக இருக்கும், அதாவது தார்பாலினா வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ரீசன் வந்து நான் சில்பாலின் வச்சு யூஸ் பண்ணிட்டேன், வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதோட சைஸும் பார்த்தீங்கன்னா 6x6 சைஸில் இருக்கும், அதாவது 6 அடி நீளமும் 6 அடி அகலமும் இருக்கும். ஸோ வந்து நம்ம கைட்டு வந்து 6 அடிக்கு 6 அடி பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் வந்து ஹைட்டோட, அதாவது கைட்டோட ஹைட்டு மட்டும் 6 அடி இருக்கும். பட் சுற்றளவுலாம் வந்து கொஞ்சம் குறையும். ஸோ இருந்தாலும் கொஞ்சம் 6 அடிக்கு 6 அடி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து சுற்றி வளைச்சி வெட்டணும் அப்படிங்கிறதுனால வந்து நான் இதை சூஸ் பண்ணிவிட்டேன். ஸோ அடுத்ததாக இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைட்டை மேக் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ நான் வைக்க போகிறது கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஸ்பீடப் வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ண அப்படிங்கிறத மட்டும் காட்ட போகிறேன். ஏன் அப்படின்னா வந்து இந்த கைட்டை மேக் பண்ணுறது ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ நிறைய விதமான குச்சி கட்டணும், நிறைய விதமாக வளர்ச்சி கட்டணும் அப்படி இப்படிலாம் இருக்கும். ஸோ அதில் வந்து நாங்கள் 2 பேர் தான் இருக்கேங்க. ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து 30 நிமிஷத்துக்கு மேலே கொடுத்தா வந்து எல்லாத்தையும் கரெக்டாக கவர் பண்ண முடியும். ஸோ அந்த ரீசனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீடப் வீடியோ தான் இருக்கும். அண்ட் ஒரு ஸ்டெப்பில் ஒரு குச்சி 2 குச்சி வச்சு கட்டிட்டேன்னா இந்த குச்சி எதுக்காக கட்டிருக்கேன் அப்படிங்கிற சின்ன எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்கும். இன்கேஸ் நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து நான் வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதாவது இந்த கைட்டு எப்படி மேக் பண்ண அப்படிங்கிறது இதோட டிசைன் டயக்ராம் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ நம்ம கைட்டு பண்ணலாம் மச்சான். ரெடியாக மச்சான்? ஓகே, ரெடி ஆகிட்டேன். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட சில்பாலின் ஷீட்டில் வந்து நம்மளோட ஹியூமன், அதாவது மனுஷ உருவத்திற்கூடிய கைட்டுக்கு டயக்ராம் வரைஞ்சி முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து டயக்ராம் இல்லாமல் வந்து வரைஞ்சி செஞ்சீங்க அப்படின்னா வந்து கைட்டு ஒழுங்காக இருக்காது. ஸோ அந்த ரீசனில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டயக்ராம், அந்த டயக்ராமோட மாடல் அப்படியே நான் இந்த அளவுக்கு பெருசாக வரைஞ்சிக்கிட்டேன், அந்த ஷீட்டுக்கு தேவையான அளவு வரைஞ்சிட்டேன். ஸோ அதுலேயே நான் அளவு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த அளவெல்லாம் வரைஞ்சாச்சு. ஸோ இந்த அளவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபீடிங் ஃப்ரேம் வச்சுன்னு ஒரு செல்லோட வச்சு ஒட்டிக்க வேண்டியதான். ஸோ அதை ஒட்டிக்கலாம் நம்ம. ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம சில்பாலின் ஷீட்டில் மார்க் பண்ணி டயக்ராம் வரைஞ்சோம் பார்த்தீங்கன்னா, அந்த அப்படி டிசைனாக அப்படியே அச்சு அசலாக வந்து நான் ஃபீடிங் ஃப்ரேம் வச்சு ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ரேம் ஜாயின் பண்ணியிருக்க இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா குயிக் பேஸ்ட்டை யூஸ் பண்ணி சீல் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹியூமன் மாதிரி இருக்குதா, என்ன பார்க்குறது கொஞ்சம் எலும்பு கூடு மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒட்டி முடிக்கிறது எங்களுக்கு 2 மணி நேரம் ஆகிடுச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங் தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ண எடுக்கிறதுக்கு. அண்ட் மிட் நைட், அதாவது நைட் டைம் ஆகிடுச்சு, சாப்பிட்டு தான் திரும்ப ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். பார்த்தீங்கன்னா இப்போ இருட்டாகிடுச்சு. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அந்த ரீசனெல்லாம் சொன்னோன்னா வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக வீடியோ கவர் பண்ண போகிறது இல்லை அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்மளோட ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே கொண்டு போய் நம்மளோட சில்பாலின் ஷீட்டை வச்சுட்டு ஃபுல்லாகவே இது, அதாவது செல்லோட யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, வாங்க போகலாம். ஓகே ஓகே மச்சான், ஓகே மச்சான். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ரெடி பண்ண ஃப்ரேம் வந்து நம்மளோட சில்பாலின் ஷீட்டில் வச்சு ஃபுல்லாகவே செல்லோட வச்சு ஒட்டியாச்சு. அதே போல் வந்து பேக்கிங் டேப் வச்சு ஒட்டியாச்சு. பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு ஹியூமனோட சைஸ் மாடல் மாதிரி இருக்குது. ஹியூமன் சொல்ல முடியாது, ஒரு ஏலியன் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதே போல் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சில்பாலின் ஷீட்டில் ரிமைனிங் பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற பேப்பர், அதே போல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பேப்பர், இந்த இடத்துல இருக்கிற பேப்பர் எல்லாத்தையும் வந்து தேவையில்லாத பார்ட்ஸாக இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த கைட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காற்று கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. பெயிண்டிங் ஒர்க் பண்ணால் வந்து இது பார்க்குறதுக்கு கொஞ்ச நாள் ஹியூமன் மாதிரி இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம பெயிண்டிங் ஒர்க்கையும் பார்க்கலாம்.
ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கைட்டுக்கு கார்னர்லாம் பெயிண்ட் பண்ணி பார்க்குறது ஒரு ஹியூமன் மாதிரி இல்லைனா ஒரு ஏலியன் மாதிரி ரெடி பண்ணிட்டோம். ஸோ கைட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளோட கைட்டுக்கு வாலும் ரெடி பண்ணியாச்சு. வால் பார்த்தீங்கன்னா நம்ம 12 ஃபீட் கைட்டு பண்ணோம். அந்த கைட்டில் உள்ள வால் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது கைட்டுக்கு நூல் கட்டணும். நூல் கட்டுறதா எனக்கு பெரிய காம்ப்ளிகேஷனாக இருந்துச்சு. எப்படி கட்ட போகிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலைங்க. ஏன் அப்படின்னா நாங்களாக ஒரு வித்தியாசமாக ஒரு ட்ரை பண்ணி பண்ணோம். ஸோ நூல் கட்டுறது எப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடையாது. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அப்படின்ட்டு ஒரு 4 பிளேஸில் கட்டியிருக்கேன். ஸோ பார்த்து தூக்கி பார்க்கும்போது கரெக்டாக நின்றுச்சு. ஸோ இப்போ காற்று அதிகமாக இருக்கனால அடிக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இது நின்றுச்சா, ஸோ இப்படியே இருந்தால் நல்லா இருக்கும், பறந்துடும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில் வச்சுட்டோம். ஸோ பறக்கிட்டு பார்த்துடலாமா நம்மளும். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க நூல் பார்த்தீங்கன்னா நைலான் நூல் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லா படத்துலையும் கேட்குறாங்க என்ன நூல் யூஸ் பண்ணிங்கன்ட்டு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நைலான் நூல் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த பட்டத்துக்கு. ஸோ பறக்க விடலாம். ஓகே பார்த்தீங்க அப்படின்னா பட்டம் பறக்க தயாராகிடுச்சு. காற்று ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நான் பட்டத்தை பிடிச்சிருக்கிறேன். மச்சான் அந்த த்ரெட்டோட இன்னும் 2 பிடிச்சிருக்காரு. ஸோ பறக்க விடலாமா? ரெடியா மச்சான்? ரெடி. மண்டை பத்திரம். ஓகே மச்சான் ரெடியா? எல்லாம் ஒரு தடவை பறக்க விடும். இல்லாட்டி போதும் மச்சான், முடியா மச்சான், அடி வாங்க முடியும் மச்சான். நாளா ரெடியே காத்து தான் விடுறேன். ஓகேவா? காய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செஞ்ச பட்டம் ஏதோ கொஞ்சம் தான் பறந்துச்சு. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வேலையை காட்டிடுச்சு. ஸோ நமக்கும் பட்டத்துக்கு ராசி இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஆப்வியஸ்லி இருந்தாலும் விடாமுயற்சி விடையக்கூடாது. நம்ம மீண்டும் மற்றொரு சூப்பரான பட்டத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பாலா மற்றும் கேமராமேன் கலை. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.